வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேருறற் கருணையினாலே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியின் நல்லருளாலே மதிய நேரத்திலே ஏதோ ஒரு விழிப்பு துரியம் ஏதோ ஒரு நிலை சொல்லலாம். அதிலே ஸ்ரீ சுகர் வருகிறார். சொன்னார், 10 வித வாயுக்கள் உடம்பிலே உள்ளன. தசவித வாயுக்கள், பிராண அபான உதான சமான வியான என்றெல்லாம் 10 வித வாயுக்கள். ராவணனுக்கு 10 தலைகள், தசக்ரீவன் என்று பெயர். அப்போது ராவணன் என்பவர் சொல்லக்கூடியவர் மூல நட்சத்திரம் என்று ஒரு குறிப்பை தருகிறார். மூல நட்சத்திரம் என்றால் வேர்களை குறிக்கக்கூடியது. அப்போது நம்முடைய வேராக இருக்கக்கூடியது என்னன்னா அந்த நிறுத்தி என்ற காளி தேவதை. அப்போ நம்ம வாழ்வதற்கு ஆசை என்று சொல்லக்கூடியது தேவைப்படுகிறது. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று சொன்னாலும் இந்த ஆசை என்று சொல்லக்கூடியது இந்த 10 வித வாயுக்களில் செயல்படுகிறது. அது தனஞ்சேயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயுவும் உண்டு. அப்போது இந்த வாயுக்கள் நந்தவாயு என்று கூட சிலர் சொல்லுவார்கள். பல்வலியின் போது, பிரசவத்தின் போதெல்லாம் இந்த வாயுவின் செயல்பாட்டால் தான் வலி வருமாம். அந்த வலி நமக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுமாம். இந்த உடலிலே இந்த 10 வித வாயுக்கள் ராகுவை குறிக்கின்றன. இவை சூரியன் என்று சொல்லக்கூடியது ராமனை குறிக்கிறது. அப்போது ராகுவிற்கும் சூரியனிற்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது உலக வல்லரசு தலைவராக இருக்கக்கூடியவர் சிம்ம லக்னம். லக்னத்திலே செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய்க்கு பல்வேறு ஆற்றல்கள் உண்டு. ஒரு போர் வீரன் எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் உண்மையே சொல்லிவிடவும் முடியாது. சற்று சிலவற்றை மாற்றியும் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. செவ்வாய் என்றால் ரத்தம் என்றும் பொருள், யுத்தம் என்றும் பொருள். லக்னத்தில் இருக்கும் பொழுது யுத்தத்தோடைய வேகம் ரொம்ப இருக்கும். அந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஹாட் ஹெட்டட் அப்படின்வோம் இல்லையா? ஏன்னா செவ்வாயே நெருப்பு கிரகம். அது நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடியது சிம்மத்தில் இருக்கும் பொழுது இப்போ ஒரு கருத்து மீண்டும் வருகின்றோம். அவர் ஜாதகத்தில் சூரியன் ராகுவும் 10 சேர்க்க. எப்போவுமே ராகுவுடன் ஒரு செயல் சேரும் பொழுது, சூரியன் சேரும் பொழுது, 10 சேரும் பொழுது திக்பலம் வேற. சூரியன் ராகு சேர்ந்தாலே வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் திடீர்னு இருக்கும். அப்போது திடீர்னு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் இருக்குது, அப்படி இல்லை. அனைத்தும் உன் செயலாலே அருளால அருணாச்சலம். இப்போ உலகத்தில் என்ன ஆகிட்டுருக்கு? செவ்வாயும் ராகும் ரொம்ப நெருங்கின பாகையில் இருக்குது. செவ்வாய் கோபக்காரன், புதன் சற்று பொறுமையானவன் ராகுவுடன் சேரும் பொழுது செயல்பாடு வேறு விதமாகவே இருக்கும். உலகத்தில் 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதெல்லாம் முடிந்து விடுமா? எதுக்குமே ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணுமே. ஆரம்பமும் நம்மக்கிட்ட இல்லை, முடிவும் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாம் இறைவனிடம் இருக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏன் சில கர்மாக்கள் வந்து விடுகிறது? உதாரணமாக ராமர் ஜாதகத்தை பார்ப்போமே. ராமர் ஜாதகத்தில் கடக லக்னம், லக்னத்துக்குரியவன் சந்திரன் அங்கேயே இருக்கிறார். பெரிய யோகமான வாழ்க்கை தான் சொல்லலாம். 6ஆம் இடத்திற்குரியவன் தனுசு வீடு, 6ஆம் வீடு, கடகத்திலேருந்து கணக்கு போட்டா யார் இருக்கா? குரு. அந்த குரு ராசிக்கே வந்துட்டார். 6ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருந்து விட்டார். எதிர்ப்பை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இவரிடம் இயல்பாகவே வந்துவிட்டது. அந்த எதிரியை தேடி வந்துட்டான். 9 கொடியோன்
அந்த எதிரி தந்தைக்கு ஒப்பானவனாகவும் இருக்கிறான். நீதிமான் தான். நம்ம நினைக்கிற மாதிரி ராவணன் ரொம்ப கெட்டவனும் கிடையாது. 6க்கும் 9ஆம் வீட்டிற்கு முடியும். 9ஆம் வீடுனா எத்திக்ஸ். இஸ் அன் எத்திக்கல் எனிமி அப்படி சொல்லாமே. அப்போது குருச்சந்திர யோகம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யோகம்னு சொன்னால் வார்த்தை விளையாட்டு. மக்களுக்கு சரி எதையும் ஒரு கடுமையாக சொல்லக்கூடாதுன்றது ஒரு ஜோதிட விதி. சிம்மத்தில் வருஷ கடைசியில் குருவும் கேத்துவும் சேரப்போகுது. அது பேர் கேள யோகம்னு பேர். யோகம்னா அதில் ஒரு யோகம்னு கிடையாது. குரு என்று சொன்னாலே அவர் பிரகஸ்பதி, மெதுவாக செல்லக்கூடியவர். ஒரு இலக்கு இருக்கும் அவர்கிட்ட. ஒரு ஹிடன் அஜெண்டா குருக்கு இருக்கும். நீ கடவுளை வழிபடணும், உலகத்தையே நல்ல வழிக்கு மாற்றணும்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா, அவரோட அஜெண்டா. கேது தன்னுடைய ஆன்ம விடுதலையை பற்றி யோசிக்கக்கூடிய கிரகம். அப்போது ஒரு பொதுநலமும் தன்னுடைய ஆன்மீக விடுதலையும் இரண்டும் வெவ்வேறு. ஒன்று போல தெரிஞ்சாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த உலகம் குருவும் கேதுவின் நட்சத்திரத்தில் சேர்றது. கேது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஞான தேடல், ஞான புரிதலை குறிக்கக்கூடிய இடம் கேது. உதாரணமாக சொல்கிறேன். ஒருவருக்கு குருன்ற கிரகம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருந்தால், மிருகசீஷம்னா மான், பல்வேறு குருக்களை தேடி தேடி அலைந்திருப்பார்கள். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு குரு கிட்ட கொஞ்ச நாளுக்கு பிறகு மனம் செட்டில் ஆகும், திருப்பியும் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் குருன்ற கிரகம் இருக்குது. திருவாதிரைனா கண்ணீர் துளிகள்னு அர்த்தம். அழுதுருப்பான், எனக்கு நல்ல குரு கிடைக்கணுமே, எனக்கு ஏதோ ஒரு வகையிலே நல்லது நடக்கணுமேனு அழுதுருப்பான். அழுதாதான் அந்த குருன்றது கிடைச்சிருக்கும். குருன்றது குழந்தையையும் குறிக்கக்கூடியது. அப்போது அதில் ஒரு அழுகை கலந்துருக்கும், ஆனந்த கண்ணீரோ இல்லைன்னா சற்று வருத்தமான ஒரு சூழலோ. இதே குரு புனர்பூசத்தில் இருக்கிறார்னு வச்சுப்போமே, மீண்டும் மீண்டும் நல்ல குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ராமர் ஜாதகத்தில். அப்போது அந்த நட்சத்திரம், அதே பொருள் ஒருவனுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கலாம்? கொடுத்த உடனே சோறு போட்டுடலாமா, இல்லை சற்று நேரம் கழித்து தரலாமான்னு அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் தீர்மானிக்கும். இப்போது சந்திரன் அனுஷத்தில் இருக்குது, கேட்டையில் இருக்குது. ரெண்டுமே ஒரே விருச்சிக ராசி தான். இருந்தாலும் கேட்டைனா மூத்தவள் அப்படின்னு பேர், ஒரிஜினல் பேர். மழையிலே முதல் மழையின் தண்ணீர் சற்று அவ்வளவு சிறப்பானதாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அந்த வானத்தில் இருக்கிற பொல்யூஷன் எல்லாம் எடுத்துகிட்டு தான் மழையாக பெய்யுமா. ஆனால் அது அந்த தியாகத்தை செய்யலைன்னா நமக்கு இரண்டாவதாக பெய்யக்கூடிய மழை நல்ல நீராக இருக்காது. அப்போ அது ஒரு தியாகத்தை செஞ்சு தான் ஆகணும். கேட்ட நட்சத்திரம்னா அல்ல பிறந்தா. இதே அனுஷம் அப்படின்னு வச்சுப்போமே, அனுஷம் தாமரை அப்படின்னு ஒரு குறிப்பால் உணர்த்துறாங்க. அப்போ அதை சுற்றி சேறுகள் இருக்கத்தானே செய்யும். அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவ்வளவு குவாலிட்டேட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அனுஷத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு லெவலில் இருக்கிறவங்கன்னு சொல்லாமே, அது எப்படி சொல்லலாம், ஒரு தன்மையாக சொல்லணும்னா அவ்வளவு குவாலிட்டேட்டிவாக இருக்க மாட்டாங்க. மீண்டும் வருகிறோம். விசாகம் என்றால் கிளைகளை கொண்டது. ஏதோ ஒரு வகையிலே ஒன்றை உருவாக்கிவிட்டால் அதன் கிளைகள் பரவத் துவங்கும். பலன் அவர்களுக்கு மட்டுமே இருக்க போகிறதில்லை. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு செய்தியை சொல்கின்றன. ஒரே குரு ஒரு கட்டத்தில் இருந்தால் தரும் தன்மை வேறு. குரு உச்ச குருவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். உடனே அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான்னு கிடையாது. உச்ச குருவாக இருக்கிறவன் எல்லாம் என்கிட்ட இருக்குங்கன்னு. நீச்ச குருவாக இருக்கிறவன் ரூமில் பணத்தோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சு 4 காரை ஒட்டி வச்சு 4 இதை வச்சு நான் இதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வான். நீச்ச குரு மகரத்தில். அப்போது 85 பிறந்தவங்களுக்கெல்லாம் நீச்ச குரு இருக்கும். அப்போ இதுவும் தவறல்ல, அதுவும் தவறல்ல. எதுவும் இது இதுதான் சரியான பாதைன்னு கிடையாது. ஆனால் நீச்ச குருவிலே இருப்பவர்களுக்கு பெரும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற தேடுதல் இருக்கும் அவங்ககிட்ட. இருந்தாலும் கூட உச்ச குருவாக இருக்கிறவன்ட்ட என்கிட்ட எல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரு மனநிறைவு இருக்கும் அவன்கிட்ட இல்லைன்னாலும் கூட.
ஒவ்வொரு கிரகமும் நட்சத்திரமும் அனுமதி தந்தால் தான் நான் அதை பற்றி பேரளவுக்கோட சொல்ல முடியும். குரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லணும்னா அந்த குரு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இன்றைக்கி அனுகிரகம் பண்ணியிருக்கார், எனவே பேசிகிட்டு இருக்கோம். சிவ சிவ.